கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். to meet you, we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் with you, உங்கள் பிள்ளைகளோடும் with your children, உங்களுடைய போக்குவரவெல்லாம் இருப்பதை உணருங்கள். start to experiencing it wherever you are going. It is always with you. சத்தியத்தை அறிவீர்கள், You shall know the truth. சத்தியத்தை உங்களை விடுதலையாக்கும் என்று பார்த்தோம். The truth will make you free. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று பார்த்தோம். If the Son sets you free, you will be free indeed. எதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம்? From what you are being delivered? மெய்யான விடுதலை எந்த அனுபவத்தில் செல்லும்போது கிடைக்கும்? By what experience you can receive this freedom? நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, உலக வழிபாடுகளுக்கு மறிக்க வேண்டும். we should get buried of the world system. உலகத்தின் உபதேசம், All the doctrines of the world, மனுஷனுடைய உபதேசமாகிய all the commandments of men, அந்த கற்பனைகள் என்னவென்று சொல்லி பார்த்தோம். as we meditate on that yesterday. தொடாதே, Not to touch, தீண்டாதே, not to taste, ருசி பாராதே. not to handle. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போகாதபடிக்கு We should not go in this kind of experience. அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். We should be delivered from that. அதுதான் மெய்யான விடுதலை. That is the freedom. அதுதான் தேவன் கொடுக்கின்ற விடுதலை. That is God given freedom. அதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும்? After that, what we should do? எதிலெல்லாம் நாம் விடுவிக்கப்பட்டவளாக From what and all we should be getting delivered? நாம் வாழ வேண்டும் என்று தியானிக்கும்படியாக To meditate on it. லூக்காவின் சுவிசேஷம் Luke chapter 6, 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். verse 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். Judge not, and you shall not be judged. Condemn not, and you shall not be condemned. Forgive, and you shall be forgiven. விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். Forgive, and you shall be forgiven. நாம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். With the freedom, we should worship God. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு Our own hearts should not treat us as a guilty one. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே With the relationship with God and men, எந்த தடையில்லாமல் இருக்க there should not be any barriers. விடுதலையோடு தேவனை ஆராதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். With a complete freedom, we should worship God. இந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் When we want to walk in this experience, நாம் என்ன செய்ய வேண்டும்? what we should do? அந்த வார்த்தையில் வசனத்தில் சொல்லப்படுகிறது, In that verse, it has been said, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். Judge not, and ye shall not be judged. இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே In many times in our life, மற்றவர்களையே குற்றவாளிகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். we have been complaining about others' fault only. நம்மை நாம் நியாயப்படுத்துகின்றோம். We have been justifying ourselves. ஆனால் வேதம் சொல்கிறது, But the Bible says, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். do not judge others. வேதம் மாத்திரமல்ல, Not only the Bible, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. it is a word spoken by Jesus himself. நாம் மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதிருந்தால் When we not judging others, அப்போது நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாது இருப்போம் என்று பார்க்கிறோம். and it is said, judge not, and you shall not be judged. அதனால் So, நாம் யாரையும் குற்றவாளி என்று குற்றம் சாட்டாதபடிக்கு do not look at other people's fault and judge them. நம்முடைய தவறுகளை உணருவோம். Let us understand our own mistakes. அதிலிருந்து நாம் திருத்திக் கொள்ள வழி காரியங்களை செய்வோம். We should do a way to get clear from that. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். We should selfly realize ourselves. பிறரை ஆராயவோ, Should not look at others. People. பிறரை குற்றவாளி என்று சொல்லவோ Do not judge others. நாம் தேவனால் அழைக்கப்படவில்லை. For that reason, we are not being called. அதோடு மாத்திரமல்ல, Not only that, மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், condemn not, அப்போது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். and you shall not be condemned too. வேதம் சொல்கிறது, Bible says, எதை விதைக்கிறோமோ what you sow, அதை அறுப்போம் என்று சொல்லி, that you will reap. அதனால் So, இந்த அனுபவம் எல்லாம் நம் வாழ்க்கை விட்டு விலக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். to avoid all these reasons in our life, யாரையும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க வேண்டாம். do not condemn other people. தேவனே நியாயாதிபதி, God is the judge. தேவனே எல்லோருக்கும் பதிலை கொடுக்கிறவர். God is the one who gives answer. நாம்
யாரையோ அழிக்கவோ ஒழிக்கவோ யோசிக்க வேண்டாம். We should not have a plan to kill or to plot anything bad against other. கெடுக்கவோ யோசிக்க வேண்டாம். Do not destroy anyone. நம் வாழ்க்கையில் யாரையும் குற்றவாளி என்றும் சொல்ல வேண்டாம். Do not judge other people. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே, What our calling is, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே what the life we receive, தேவனோடு கூட பழக மாத்திரம் ஒப்பு கொடுப்போம். we should surrender to have a fellowship with God அந்த alone. அனுபவம் மெய்யான விடுதலையை கொடுக்கும். That experience will give a complete freedom. விடுதலை பண்ணுவோம். Yes, we will be freedom. நாம் விடுதலை அடைவோம். We will receive that freedom. விடுதலையோடு தேவனை ஆராதிக்கின்ற போதுதான் When we have that freedom, அவருடைய முழுமையான பிரசன்னத்தை நமக்குள்ளே பார்க்க முடியும். we can able to see God's presence. அவர் தொடுதலை நமக்குள்ளே உணர முடியும். We can able to realize God's touch in our நம் life. பலவீனத்திலே பலத்தை விளங்கம் கொள்ள முடியும். We can able to receive healing in weakness. இப்பேற்பட்ட வாழ்க்கைதான் This kind of life, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God wants this kind of life. அதனால் யாரையும் குற்றவாளியாக எண்ண வேண்டாம். So do not judge others. யாரையும் ஆக்கிடுக்குள்ளாக தீர்க்க வேண்டாம். Do not condemn others. நம்மை தேவன் முன்பாக Before God, நீதிமானாய் மாற்றுவதற்கான வழி என்ன? what is the way for the righteous? அவருக்கு பிரியமான வாழ்க்கை என்ன என்று What is the way God likes? ஆராயவே நம்முடைய நாட்களை அனுசரிப்போம். Let us spend the days in that. அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். That will bring a change in our life. அது உயர்வை கொடுக்கும். That will bring a lift in our life. அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். That will give a healing in our life. சரீரத்திலே பெரிய மாற்றங்கள், ஆரோக்கியத்தை கொடுக்கும். That will give a health to our body. பலவீனங்கள் வரும். Yes, the sickness may come. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே By the one who நாம் strengthens us, எல்லாவற்றையும் செய்வதற்கான பலத்தை கர்த்தர் கொடுப்பார். He can able to do everything. God அந்த strengthens us. அனுபவத்தில் போகும்படியாக Let us walk in that ஒப்பு experience. கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, கிறிஸ்தவம் என்பது Christian life is, ஒரு மத ரீதியான கிறிஸ்தவம் அல்ல. it is not a religious one. உலக வழிபாடை போல வழிபடுகின்ற வழிபாடும் அல்ல. It is not like the system of the world. எங்களுடைய தன்மைகள் மாற்றுவதே கிறிஸ்தவம். Our characters should change. எங்கள் குற்றங்களை யோசிப்பதே கிறிஸ்தவம். We remember our own fault. மற்றவருடைய குற்றங்களை யோசிப்பதற்கான ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம். This is not a life to think about வேதத்தின் other fault. மூலமாக இன்றைக்கு விளக்கி காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you for speaking through your word. யாரையும் நாங்கள் குற்றம் சுமத்தாதபடிக்கு, We are not a people who நாங்கள் judge others. நீதிமான் என்று எண்ணாதபடிக்கு We don't think we as a righteous. ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி கொடுக்கிற ஐயா, We are humbling in your presence. எங்களை உணர்த்தும், Lord, remind us, எங்களை உருவாக்கும், create us, உன் சத்தத்தின் பிரகமை வாழவையும். help us to walk in your plan. லீபால் அதுருபையாதியா, We thank you for இந்த அனுபவம் this experience. எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க முடியும். Help us to see wonders happening in our life. அனுபவத்தில் நடத்துங்க. Help us to walk in that experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.